ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரெக்ட் அண்ட் இன்டிரெக்ட் ஸ்பீச். ஸோ டிரெக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டிரெக்ட் ஸ்பீச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுடைய ரொம்ப இதை வந்து நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ உங்களுடைய ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு, உங்கள் ஸ்கூலில் படித்த ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்கள அவ்வளோ பெருசாக காண்டாக்ட் இல்லை, ரொம்ப நாள் கழித்து ஒரு பார்க்கில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஆச்சே, ஸோ நல்லா பார்த்து பேசி நல்லா நிறைய பேர் 2 பேரும் கான்வர்ஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் இன்னும் காண்டாக்டில் தான் இருக்கீங்க, பட் அவங்களோட காண்டாக்டில் இல்லை. ஸோ அவங்ககிட்ட அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் ஏ இருக்காங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டை வந்து ஒரு காண்டாக்டே இல்லாத பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டாக நீங்கள் வந்து ஒரு பார்க்கில் தற்செயலாக பார்க்குறீங்க. ஸோ 2 பேரும் பேசிக்கிறீங்க. பேசிக்கும் போது உங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டை வந்து உனக்கு அவங்கள தெரியுமா, அவங்களும் உங்க கூட தானே படித்தாங்க, நம்ம கூட தானே படித்தா, அவ கூட நீ காண்டாக்டில் இருக்கியா, அவங்க கூட நீ காண்டாக்டில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நல்லா இருக்காங்களா, அப்போ நீங்கள் காண்டாக்டில் இருக்கேன், பேசினேன், நேற்று கூட பேசினேன் அப்படின்னு. ஓ அப்படியா, நல்லா தான் போச்சு. ஸோ அவங்க நல்லா இருக்காங்களா, கல்யாணம் ஆச்சு என்னன்னு அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அப்படி ஒரு சினாரியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அவங்கள பார்த்தாச்சு, அவங்க நம்பர்லாம் வாங்கியாச்சு, நீங்கள் கிளம்பியாச்சு. அடுத்து நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டோ இல்லை அடுத்த நாள் வந்து ஃபோன்லேயோ இல்லை நேரில் வந்து அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சீனில் வராத ஒரு ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு வந்து உங்களோட இன்னொரு நீங்கள் காண்டாக்டில் இருக்க ஒரு ஃப்ரெண்டை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த ஃப்ரெண்டை கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் சொல்வீங்க, உனக்கு தெரியுமா நம்மளுக்கு கூட படித்தாங்களே இந்த பர்டிகுலர் ஃப்ரெண்டு, அவங்கள நான் நேற்று தற்செயலாக பார்க்கில் பார்த்தேன், அவங்க வந்து அப்படியா என்ன சொன்னாங்க அப்படின்னு அவங்க இப்படி கேட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, பர்சன் ஏ இருக்காங்க, பர்சன் பி இருக்காங்க, பர்சன் சி. இப்போ இந்த பர்சன் ஏவும் பியும் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. மேபி ஒரு டேட் கூட போட்டுக்கலாம், 27/20/20 அன்னைக்கு இவங்க 2 பேரும் தற்செயலாக மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. பேசுகிறப்போ இந்த பர்சன் ஏவும் பியும் நம்ம சியை பற்றி ஏதோ, இந்த பர்சன் பி நம்ம ஏ கிட்ட சி பற்றி ஏதோ கேட்குறாங்க, அவங்க கிட்ட சொல்கிறதுக்கோ ஏதோ சொல்கிறாங்க. அடுத்த நாள் 21/7/2020 ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்போது இந்த பர்சன் ஏ பர்சன் சியை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறப்போ இந்த பர்சன் சி பற்றி இந்த பர்சன் பி ஏ கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அதை இவங்க கிட்ட சொல்கிறாங்க. அதை அடுத்த நாள் சொல்கிறாங்க. புரியுதா? சொல்கிறப்போ இப்போ தமிழ் எடுத்துக்கோங்க. இப்போ இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த ரீனா, பாலு அண்ட் ரீனா பேசிக்கிறாங்க. அப்போது ஹாய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது பதில் ஐ எம் குட். அப்போ இப்போ நம்ம ரீனாவுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மீனான்னு சொல்லிட்டு, அவங்கள பற்றி கேட்குறாங்க. ஸோ பாலு கேட்குறான், ஹவ் இஸ் மீனா அப்படின்னு கேட்குறான். இஸ் ஷி ஃபைன், ஹவ் இஸ் மீனா, இஸ் ஷி ஃபைன் அப்படின்னு கேட்குறான். அப்போ அதுக்கு நம்ம ரீனா வந்து யா ஷி இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தேங்க்யூ, ஹாப்பி டு ஹியர் தேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் கேட்டால் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ரீனா என்ன பண்ணுறா, அவள் சிஸ்டரான மீனா கிட்ட இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் பாலு இருக்கால, அவன் வந்து நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவள் எப்படி சொல்லுவா, இப்போ நான் ஒரு டயலாக் எழுதுறீங்கன்னா சீன் 2 டேட் டைம் ரீனா அவங்க வீட்டில், ரீனா மீனா பாலு ஆஸ்ட் ஹவ் வெதர் யூ குட் அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த இடத்துல டயலாக் எழுதினா கூட நான் அதை எப்படி சொல்லுவேன், ஏதோ மோனோ ஆக்ட் பண்ணுற மாதிரி பாலு சொன்னது அப்படியே நான் சொல்ல மாட்டேன். பாலு நீ நல்லா இருக்கியான்னு கேட்டான்னு சொன்னா அப்படின்னு தான் சொல்லுவேன். பாலு எப்படி ரீனாட்ட சொன்னா அவள் நல்லா இருக்காளா அப்படின்னு. அப்போ வந்து ரீனா வந்து மீனா கிட்ட சொல்கிறப்போ அதை வந்து அவள் நல்லா இருக்காளான்னு கேட்டான் அப்படின்னு சொல்கிறது பதிலாக நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம், அவன் வந்து நீ நல்லா இருக்கியான்னு கேட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து அந்த சென்டென்ஸ் வந்து பொருள் ஒரே விஷயமா இருந்தால் கூட அந்த சென்டென்ஸ் கொஞ்சம் மாறுறதை நீங்கள் கவனிக்க முடியுதா? ஸோ இதுதான் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் அப்படின்னாலே நேராக, இன்டைரக்ட்னா அந்த தாதோவே அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நான் பாருங்க, நான் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அது ஒரு டைரக்ட் ஃபார்மேட்டில் இருக்குது, ஒரு 2 கேரக்டர்ஸ் பேசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து டைரக்டாக எழுதினா இப்படி எழுதலாம், இல்லை இன்டைரக்டாக எழுதினா எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஸோ டைரக்டுங்கிறது டைரக்டாகவே, அதாவது அவங்க சொல்கிற அந்த சென்டென்ஸை அப்படியே வந்து கொட்டேஷனில் போட்டு சில ஃபார்மேட்டில் எழுத போகிறேன். இன்டைரக்ட்ங்கிறது அதை வந்து இப்போ எனக்கு ஒரு பெண் தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதை வந்து வேற நான் சொன்னவங்க போய் வேற யார்கிட்ட சொல்லும் போது அவர் பெண் கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து நான் சொல்ற சென்டென்ஸோட பொருள் ஒன்று தான், ஆனால் அது சொல்ற விதம் வந்து மாறிடுது. ஸோ அதுதான் வந்து டைரக்டும் இன்டைரக்டும். அப்படியே சொல்றது வந்து டைரக்ட், அது வந்து இன்டைரக்டாக ஒரு சம்மரியை மட்டும் எடுத்து அந்த பொருளை மட்டும் எடுத்துட்டு இன்னொரு விதமாக சொல்றது வந்து நம்மளோட ஓன் பேரை சொல்றது வந்து இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து ஒரு எஸ்ஸே எழுதுறோம், ஏதோ எழுதுறோம், கொட்டேஷன் கோட்ஸ்லாம் வந்து எடுத்து எழுதுவோம். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் இந்த மாதிரிலாம் வைக்கிறப்ப கூட வந்து கோட்ஸ் வைப்பாங்க, எழுதுவாங்க. அதை வந்து அது டபுள் கொட்டேஷன் முறையே போட மாட்டாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒரு சேயிங்
மீனிங்காக இருக்கலாம், ஒரு கோட்டாக இருக்கலாம், ஒருத்தவங்க சொன்ன ஒரு வாக்கியமாக இருக்கலாம். அதை நம்ம எழுதும் போது அதை அப்படியே நம்ம எழுதுறோம் அப்படின்னா வந்து நிச்சயமாக அது ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் எழுதணும். இதை வந்து யாரோ யூஸ் பண்ணால் ஒரு பர்டிகுலர் வார்த்தை, அந்த வார்த்தை மற்றவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க சில வார்த்தை மட்டும் சொல்லுவோம், அது வந்து அது அவங்களுக்கு அது ஒரு மீனிங்ல இருக்கும். நம்ம அதை சொல்றோம் அப்படின்னா வந்து அது அவங்களுக்கு சொந்தமான ஒரு வார்த்தை, இல்லை வந்து ஒரு வாக்கியம். அதை வந்து நம்ம எப்பவுமே வந்து கொட்டேஷன்ஸ் கீழே தான் போடணும். நம்ம வந்து அந்த பொருளை மட்டும் எடுத்துட்டு நம்ம விதத்துல நம்மளா சொல்றப்ப வேணா வந்து நம்ம வந்து அதை மாத்திட்டு மாமா எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டைரக்ட் இன்டர்வியூ டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். பாருங்க, ஜெஃப் வந்து ஐ வாண்ட் அ கார் அப்படின்னு சொல்றான், அதுக்கு ராம் வந்து ஓகே ஐ வில் கிவ் யூ மை கார் அப்படின்னு சொல்றான். இப்போ இதை வந்து நம்ம எப்படி டைரக்டா எழுதுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ டைரக்ட் பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, யார் சொல்றான், ஜெஃப் தான் சொல்றான், யார்கிட்ட, ராம் கிட்ட சொல்றான். இப்போ யார்கிட்ட சொல்றான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட இல்லைன்னா ஜெஃப் செட் அப்படின்னு மட்டும் எழுதலாம். இல்ல அவன் வந்து யார்கிட்ட சொல்றான்னு தெரிஞ்சா ஜெஃப் செட் டு ராம் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நார்மலா சொல்றான் அப்படின்னா செட் எழுதலாம். இதே கேள்வி கேட்கறான்னா வந்து கொஸ்டின் அப்படின்னு எழுதலாம், ரெக்வெஸ்ட் பண்ணா ரெக்வெஸ்ட் அப்படின்னு எழுதலாம். ஸோ அதுக்கு என்னன்றது ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதுவும் அதுக்கப்புறம் டென்ஸ் ஃபார்மேஷன், அப்புறம் எப்படி வந்து டைம் வந்து மாறும், டைரக்ட் எல்லாமே வந்து தனியாக பார்த்தோம்னா இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிற பேசிக் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் ஜெஃப் செட் டு ராம், ஒரு கமா போட்டுக்கோங்க, போட்டுட்டு டபுள் கொட்டேஷன் ஓபன் பண்ணிட்டு அவன் சொன்ன சென்டென்ஸ் அப்படியே அச்சசலா வேர்ட் பை வேர்ட் எழுதுங்க. எழுதிட்டு இப்போ நான் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன், கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணி ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாது. எப்பவுமே ஒரு கொட்டேஷன் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பாக்ஸ் மாதிரி, பாக்ஸ்குள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் மூடுவோம், ஒரு பொருளத்தையும் வெளியே போட்டு மூட மாட்டோம். அதே மாதிரி நீங்க கொட்டேஷன் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா கொட்டேஷன் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த சென்டென்ஸ் இருக்கு ஃபுல் ஸ்டாப் எல்லாத்தையுமே நீங்க வச்சு முடிச்சணும். ஸோ அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அப்புறம் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஜெஃப் செட் டு ராம் ஐ வாண்ட் அ கார். இப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த டயலாக்ல ரெண்டாவது ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அது ராம் சொல்ற ஓகே ஐ வில் கிவ் யூ மை கார். அதை இப்போ ராம் தானே சொல்றான், அவன் சொல்றாங்க அவன் கேட்டதுக்கு ரிப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து அதனால நம்ம ரிப்ளை இல்லாட்டி ரெஸ்பாண்டட் அப்படின்னு போடுறோம். ஸோ நான் ரிப்ளை போட்டுக்கிறேன். ராம் ரிப்ளை யார்கிட்ட, ஜெஃப்ட டு ஜெஃப். அதே மாதிரி கமா எனக்கு இடம் அதனால நான் மடக்க இல்லாட்டி ஒரே சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. கொஷன் டபுள் கொட்டேஷன். அவன் என்ன சொல்றான், ஓகே ஐ வில் கிவ் யூ மை கார். அதை அப்படியே அடிச்சுட்டு சொல்றாங்க, ஓகே ஐ வில் கிவ் யூ மை கார் போட்டுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு டபுள் கொட்டேஷன். புரியுங்களா? இப்போ நமக்கு ரெண்டு சென்டென்ஸ் கிடைச்சிருக்கு இந்த டயலாக்ல. இதை எப்படி இன்டைரக்ட் எழுதுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் எப்படி சொல்லிட்டு இன்டைரக்ட்ங்கிறது டைரக்ட்ங்கிறது அப்படியே சொல்றது, இன்டைரக்ட்ங்கிறது அந்த பொருளை மட்டும் எடுத்து நம்ம வந்து நம்ம சொல்றப்ப எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஜெஃப் செட் டு ராம் ஐ வாண்ட் அ கார். ஃபர்ஸ்ட் ஜெஃப் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அவன் என்ன சொல்றான், செட்டும் அப்படியே எழுதிக்கோங்க. ரிப்போர்ட்டட் வர்க், இதுதான் வந்து நம்ம ரிப்போர்ட்டட் வர்க் அப்படின்னு சொல்லுவோம். போட்டுட்டு டு ராம் அதுவும் அப்படியே எழுதிக்கோங்க. டு ராம் இங்க கமா இருக்குல்ல, இந்த கமாவை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக டேட் சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து கன்ஜங்ஷன். இதுவுமே வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு அந்த மாதிரி மாறும், அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். டேட் போட்டு இந்த டபுள் கொட்டேஷன்லாம் தூக்கிட்டு அந்த சென்டென்ஸ் நம்ம மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே ஐங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்ட் குறிப்பிட்டு அந்த ப்ரோனவுன். ஸோ இப்போ இந்த ஐ வந்து யாருக்கு வந்து ஜெஃப், அப்போ குறிக்கப்படுற ஜெஃப் வந்து என்ன, அவன் வந்து அவனோட ஜெண்டர் என்ன, ஹீஸ் அ மேல், ஒரு பையன். ஸோ வந்து ஹீ அப்படின்னு போட்டுக்கலாம். இதுவே ஒரு பொண்ணை குறிக்கணும் ஷீ போட்டுக்கோங்க. இல்லை நிறைய பேர் குறிக்குது அப்படின்னா தே போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு அதே நேரத்தில் குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா இட்டு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஐ வந்து ஜெஃபை குறிக்குது. ஸோ நம்ம வந்து ஹீ போட்டுக்கலாம். ஸோ ஹீ வாண்ட், இது வந்து verb. அப்போ இங்க வந்து நம்ம டென்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஏன் சேஞ்ச் பண்ணணும்னா, இப்போ இந்த செட் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இது வந்து டிரெக்ட் ஸ்பீச்ல செட் அப்படிங்கிறது இருந்தால் அது வந்து செட்டோ இல்லை ரிப்ளைடோ அந்த ரிப்போர்ட்டட் வர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரிப்போர்ட்டட் அந்த கொட்டேஷனுக்குள்ள இருக்கிற சென்டென்ஸ் இருக்கிற ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அதில் எழுதுறப்போ டைரக்ட் இன்டெரக்ட் ஸ்பீச் எழுதுறப்போ அதோட டென்ஸ் நம்ம மாற்றணும். இல்லை இது வந்து சேல்ஸ் ரிப்ளைஸ் அப்படின்னு இருந்தால் அது ரொம்ப ரேர் கேஸ்ல தான் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டுமே அந்த டென்ஸ் மாற்றாம இருக்கணும். இது ஏன் நம்ம அப்படி செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்றத நான் இன்னொரு நேரம் இல்லை நாளைக்கு வச்சு எப்போ வேணாலும் பேசுவேன். அப்போ வந்து அது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் மட்டும் அதெல்லாம் டென்ஸ் மாற்றணும். ஸோ இன்கேஸ் அது வந்து அப்பயே சொல்றோம் அப்படின்னா மட்டும்தான் டென்ஸ் மாற்றாம இருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இது வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்கும். இந்த ரிப்போர்ட்டட் வெர்பல் இந்த
ரிப்போர்ட்டட் verb past tense இருந்தா இதோட டென்ஸ் மாத்தணும். சோ இதை எப்படி நம்ம மாத்த போறோம்னு கேட்டீங்கன்னா யூசுவலாவே வந்து அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த டென்ஸ்ல இருந்தா இப்படி மாத்தணும் அப்படின்னா பொதுவா பேசிக்கா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா அது என்ன டென்ஸ்ல இருக்குதோ அதோட முந்தைய காலம் இப்போ வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா பாஸ்ட்ல எழுதணும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அது தனியா பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தணும். சோ பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸா போகுது. சோ ஐ வாண்ட் a car வந்து that he wanted past tense wanted a car போட்டு நான் ஃபர்ஸ்ட் வச்சேன். இவ்வளவுதான். அடுத்து பாருங்க செகண்ட் சென்டென்ஸ் ராம் replied to Jeff okay I will give you my car. சோ அத நான் அப்படியே எழுதுறேன்னா ராம் அப்படியே ரிப்ளை போட்டுக்கோங்க. replied to Jeff போட்டு கமா தூக்கிட்டு that இங்க ஓகே இருக்கு. சோ அப்படினா உங்களுக்கு ஈகோ. சோ இங்க வந்து ஸ்ட்ரைட் இந்த சென்டென்ஸ் இப்படி ஆரம்பிக்குது. இது ஓகே இருக்குனா ஏன் ஓகே சொல்றேன் சொன்னா yes I will give my car no I won't give my car அப்படிங்கறத அவர் சொல்லிக்கலாம். சோ அந்த yes no okay இந்த மாதிரி சென்டென்ஸ் எது குறிக்குதுன்னா அவன் கேட்ட இல்ல அவன் சொன்ன ஒரு விஷயத்துக்கு இவன் அக்ரி பண்றான் இல்ல வந்து அக்ரி பண்ணல அப்படிங்கிறது குறிக்குது. சோ அப்படி இருந்த பட்சத்துல அது வந்து நம்ம அப்படியே எழுதும்போது அதே வார்த்தையை போட்டுக்கலாம். பட் வந்து இந்த நோட்டேஷன் நீங்க எழுதுறப்போ எல்லா சென்டென்ஸும் இப்படி ஒரு வார்த்தை வராது நமக்கு. பட் சில சென்டென்ஸ்ல வரும். இல்ல வராத சென்டென்ஸ் நம்ம இப்படியே போயிட்டு that போட்டு அடுத்த சென்டென்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். வராத அந்த மாதிரி வார்த்தை இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணணும்னா the Ram replied to Jeff போட்டுட்டு அதுக்கு முன்னாடி the Ram replied in agreement அப்படின்னு நம்ம சேர்த்துக்க போறோம். புரியுதுங்களா? in agreement இல்ல வந்து நம்ம பாசிட்டிவா ரிப்ளை கொடுத்தோம்னா சோ பாசிட்டிவ்லி இல்ல in positive இல்ல in negatively ஒரு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு to Jeff that அடுத்து நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம இந்த மாதிரி in agreement அப்படி போட்டோம்ல that I இருக்கிறது ராம் பையன் so he will வந்து would மாறணும். எப்பவுமே ஃபியூச்சர் டென்ஸ்ல will இருக்கிறது வந்து நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அதாவது இன்டெரக்ட் ஸ்பீச்ல இருக்கிறது would போடணும். so would he would give you my car சொல்றாங்க. you வந்து யாரை குறிக்குது? இவன் ஜெஃப் குறிக்குது. so give him his car போட்டுட்டாச்சு. இதான் இவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ வந்து எப்படி டென்ஸ் எப்படிலாம் மாறுது அப்புறம் கன்ஜங்ஷன் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். அதுவே டைம். இப்போ நம்ம சேஞ்சிங் டென்ஸ் அதாவது அந்த ரிப்போர்ட்டட் verb வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா டென்ஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டேஷன் குள்ள இருக்கிற அந்த சென்டென்ஸை இன்டைரக்ட்ல மாத்துறப்போ சோ எப்படி எந்த டென்ஸ்ல இருந்தா எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத பார்த்துடலாம். சோ இதுதான் சேஞ்சிங் டென்ஸ் சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 12 டென்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். 12 டைப்ஸ் ஆஃப் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் பிரசன்ட், அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இப்படி 4 ஃபார்மேஷன் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் பிரசன்ட் நான் ஷார்ட்டாவே எழுதுறேன். சோ சிம்பிள் பிரசன்ட்ல இருந்துச்சுன்னா அது சிம்பிள் பாஸ்ட்ல மாத்தணும். புரியுதுங்களா? அதுவே பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அத பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாத்திக்கோங்க. புரியுதுங்களா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல இருந்ததுன்னா அத பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருந்ததுன்னா அத பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா போட்டுக்கோங்க. சோ தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த டென்ஸோட அது பிரசன்ட் டென்ஸோட எந்த ஃபார்ம்ல அது சிம்பிளா இருக்கட்டும், கண்டினியூஸா இருக்கட்டும், பெர்ஃபெக்ட்டா இருக்கட்டும், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கட்டும், அது அப்படியே அதோட ரெஸ்பெக்டிவ் பாஸ்ட் ஃபார்மை நீங்க மாத்திக்கணும். புரியுதுங்களா? சோ அதுதான் வந்து பிரசன்ட் டென்ஸ்க்கு. இப்போ நீங்க ஒரு டவுட் வந்துருக்கும். சரி சிம்பிளா பிரசன்ட்டா இருக்கிறதெல்லாம் அப்படியே பாஸ்ட் ஆகும். சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்ட், பிரசன்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாத்திடுச்சு. அப்ப இதெல்லாம் என்னவா மாறும் கேட்டீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறும். பாஸ்ட் டென்ஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸா மாறும். அதோட பெர்ஃபெக்ட் டென்ஸா. சோ சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறும். புரியுதுங்களா? பாஸ்ட் கண்டினியூஸ் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறும். புரியுதுங்களா? இது ரெண்டு என்னவா மாறும் கேட்டா இது ரெண்டுக்கும் வந்து எந்த சேஞ்ச் இருக்காது, அதோட டென்ஸ் மாறாது. புரிஞ்சுங்களா? சோ பிரசன்ட் டென்ஸ்க்கு 4மே மாறும். பாஸ்ட் டென்ஸ்க்கு சிம்பிள் டென்ஸ் அதோட பெர்ஃபெக்ட் டென்ஸா மாறும். பாஸ்ட் டென்ஸ் அதோட பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறும். அப்ப வந்து நீங்க கேப்பீங்க பிரசன்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்னவா மாறும் கேட்டா அது ரெண்டுக்கும் டென்ஸ் சேஞ்ச் ஆகாது. புரியுதுங்களா? எனக்கு மாத்திர வேண்டிய இல்லை அந்த மாதிரி. அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு. ஃபியூச்சர் டென்ஸ்க்கு என்ன ஆகும்னா
சிம்பிள் ஃபியூச்சரா இருக்கட்டும், இல்ல சிம்பிள் கண்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸா இருக்கட்டும், இல்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்டா இருக்கட்டும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கும், எல்லாத்துக்குமே வில் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறப்போ ஸோ அது வில் இருக்கிற வார்த்தையை நீங்க உடன் சேஞ்ச் பண்ணிட்டாலே போதும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சில மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். வேர்ப்ஸ் டைப்ஸ் படிக்கிறப்போ ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து பி வேர்ப், ஹேவ் வேர்ப், டூ வேர்ப் மாதிரி அந்த மாடல் ஆக்சிலரின்னு சொல்லிட்டு வில், வுட் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வில் அப்படின்னு கொடுத்துருந்தா அதை வுட்னு மாத்துறோம். அந்த ரூலுக்கு அடிப்படையில தான் நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கிற அந்த வில்லை வுட்டா மாத்துறோம். அதே மாதிரி மே வந்து மைட் அப்படின்னு மாத்தணும். ஷால் இருந்தா அது ஷுட் அப்படின்னு மாத்தணும். கேன் அப்படின்னு இருந்தா அது குட் அப்படின்னு மாத்திக்கோங்க. புரியுதுங்களா? சோ இதெல்லாம் தான் அதோட ஃபார்மேட். இது நீங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்து நம்ம வந்து எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கன்ஜங்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது she said that அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸ் போடுறோம். அந்த கமா தூக்கிட்டு that ஒன்று போட சொல்லல. ஸோ எல்லா இடத்துலையுமே that நம்ம போட முடியாது. சில இடத்துல சில வார்த்தைகள் போடணும். எந்த மாதிரினா ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட் மாதிரி இப்போ வந்து சிம்பிள் சென்டென்ஸ் மட்டும் நம்ம that போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது கொஸ்டின் ஃபார்மேட்ல இருந்தா சில வேற வேர்ட் போட்டிருக்கும். அது என்ன போடணும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அதோட கன்ஜங்ஷன் மாறும். அதாவது கொடுக்குற கன்ஜங்ஷன் மாறும். எந்த கன்ஜங்ஷன்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ she said that she wanted a car அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், அதாவது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இது ஒரு ஷார்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸ் நான் எழுதுறப்போ இது வந்து எப்படி டைரக்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கும். she said comma டபுள் கொட்டேஷன் குள்ள I want a car அப்படின்னு. சோ அது வந்து she said that she want a car போட்டுருக்கேன். இப்போ வந்து அது ஒரு இன்டரோகேட்டிவ். அப்ப ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா அது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸா இருந்தது அப்படின்னா டிக்ளரேட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம that போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இதுவே இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது क्वेश्चनिंग சென்டென்ஸா இருந்தது அப்படின்னா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்ல ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு WH क्वेश्चंसா இருக்கும், இல்லாட்டி yes or no क्वेश्चंसா இருக்கும். புரியுதா? இப்போ WH क्वेश्चनனா எப்படி இருக்கும்னா she said இல்ல she போட்டு அந்த क्वेश्चन வந்து what is your name அப்படின்னு கேக்குறேன்னா she asked. ஏன்னா கேட்கறேன் நான் எப்பவுமே சொல்லிட்டேன் எப்படி வந்து இப்போ செட்னு மட்டும் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. சொல்றாங்கன்னா செட் போட்டுக்கலாம். இல்லை வந்து ஆன்சர்ஸ் பண்ற மாதிரி இருந்தா ரெஸ்பாண்டட் இல்ல வந்து ரிப்ளை நம்ம போட்டுக்கலாம். இல்லை கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஆஸ்க், என்கொயர், அட்வைஸ் பண்றாங்கன்னா ஷி அட்வைஸ், இல்ல ரீனா அட்வைஸ், அந்த மாதிரி நம்ம அது கேட்க மாதிரி மாத்திக்கலாம். ஆர்டர் பண்றாங்கன்னா ஆர்டர், இல்ல ரிக்வெஸ்ட் பண்றாங்கன்னா ரிக்வெஸ்ட், அந்த மாதிரி மாத்திக்கிறோம். இது கொஸ்டின் மேல ஆஸ்க் அப்படியே போட்டுக்கலாம், இல்லை என்கொயர் போடலாம். சும்மா கேட்கறதுன்னா ஆஸ்க் போடுவோம். இல்லை வந்து எதுவும் கேள்வி மாதிரி ரொம்ப இதுவா கேட்கறாங்க அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் கொஸ்டின்னா வந்து என்கொயர் போடுவோம். என்கொயர் பண்றாங்க. she asked, so she asked what is your name in the sentence நம்ம எப்படி மாத்துவோம்னா அதோட WH format. so what, where, how, when இதெல்லாம் WH question words. so இந்த மாதிரி ஆரம்பிக்கிற சென்டென்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், she asked what is my name அப்படிதான் நான் போடுறேன். ஸோ அந்த இடத்துல இந்த that அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் போது அந்த கமாவை தூக்கிட்டு அந்த சென்டென்ஸே தான் நம்ம அப்படி எழுதுறோம். வாட் இஸ் மை நேம், வாட் இஸ் யுவர் நேம் வந்து வாட் இஸ் மை நேம் அப்படின்னு ஆகுது. புரியுதுங்களா? அப்போ வந்து அந்த வாட் தான் வந்து அந்த இடத்துல அங்க வந்து கன்ஜெக்ஷனா மாறுது. ஸோ வந்து WH கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் WH வேர்ட் தான் அந்த கன்ஜெக்ஷனா இருக்கும். இதுவே எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேளுங்க. ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்வொர்க் ஆர் is she free today or does she completed her homework. இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே வந்து WH words தான் வருது. எஸ் ஆர் நோ क्वेश्चंस சொல்லுவோம். அந்த மாதிரி क्वेश्चनக்கு ஒன்னு whether இல்லாட்டி if, whether or if இது ரெண்டு தான் கரெக்ஷனா யூஸ் பண்ணப்படும். இப்போ என்ன யோசிச்சுக்கோங்க, she the teacher asked comma double quotation குள்ள did she finish her homework அப்படி பாருங்க மாத்திரங்க. the teacher asked whether I finished my homework or whether she finished her homework. she வந்தால புரிஞ்சுதுங்களா? இதுதான் அந்த ஃபார்மேட். அடுத்து பாத்தீங்கன்னா imperative sentence. imperative என்ன சொல்லிருந்தேன், command, order or request வெளிப்படுத்துற மாதிரி இருக்க சென்டென்ஸ். அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா to தான் கன்ஜெக்ஷன். என்ன வெறும் to ஆன்னு கேட்டா ஆமா. she said comma double quotation குள்ள open the door அப்படின்னு சென்டென்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அது நம்ம எப்படி எழுதணும்னா she said
that போடக்கூடாது. she அவ கேக்குறா இல்ல ஆர்டர் பண்றா. she ordered to open the door. அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி ஃபோர்த் ஃபார்மேட் பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் நமக்கு, அதாவது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய சென்டென்சஸ். இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ்க்கு எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கொட்டேஷன் இருக்கிற அந்த சென்டென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சென்டென்ஸைவே நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா மாத்திருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த that தான் வரும். புரியுதா? இப்போ she said, she exclaimed போடுவோம். யூசுவலி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்க்கு அந்த said அப்படிங்கிற வார்த்தைகளை எக்ஸ்க்ளைம் பண்ணிருக்கோம். எக்ஸ்க்ளைம்ட் கொட்டேஷனுக்குள்ள கமா போட்டு கொட்டேஷனுக்குள்ள ஓ வாட் a beautiful picture. அப்ப அந்த ஓ வந்து இந்த எக்ஸ்க்ளைம்ட்னு போடும்போதே அது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் தெரியுது. so she exclaimed what a beautiful picture. then she exclaimed that it was a beautiful picture. இந்த மாதிரி மாத்திக்கும். புரியுதுங்களா? சோ இதுதான் வந்து கன்ஜெக்ஷன்ஸ் எப்படி சென்டென்ஸ் படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான மெத்தட். அடுத்து நம்ம வந்து டைம் எப்படி மாத்துறதுன்னு போலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I want a car today அப்படின்னு சொல்ற சென்டென்ஸ் இன்டெரக்ட்ல போடும்போது that she said that she wanted a car that day அப்படின்னு சொல்றது டுடேங்கிறது that day மாதிரி. சோ அது எப்படி மாறுது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் பேசிக்கான அந்த டைம் நோட் பண்ண மாதிரி வேர்ட்ஸ். சோ இப்போ now வந்து then அப்படின்னு ஆகுது, today that day அப்படின்னு ஆகுது, tomorrow வந்து the day after நோ, இல்ல வந்து the next day or the following day நோ, இல்ல next year வந்து the following year, yesterday வந்து the day before. இந்த மாதிரி மாத்திக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு டைம் கொடுத்துனா அது வந்து அதோட கொஞ்சம் டிலே பண்ணி பாஸ்ட் டென்ஸ்ல அதை காட்டுற மாதிரி நம்ம காட்டணும். சோ அதுக்கு தான் இந்த சேஞ்சஸ் நம்ம போட்டுருக்கோம். சோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பேசிக்கா இன்டைரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச் சேஞ்ச் பண்றதுக்கான ரூல்ஸ். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கிராமர் டாபிக், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.